பார்ட்டிஸ் அவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, பட் புரிஞ்சுப்பாங்க நம்புறேன் ப்ரோ. அங்கே கர்நாடகாலேயே ஒரு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கள இவங்க ஓகே அக்கா, விஜய் சாரோட இந்த 100 நாள் ஆட்சி எப்படி இருந்துச்சு? இது அவரோட ட்ரையல் ப்ரோ. ப்ராக்டிஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். 5 இயர்ஸ்மே அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணட்டும், ஒரு பெஸ்ட்டு ஆட்சி அவர் கொடுக்கட்டும். இப்போ ஒரு ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. ப்ராக்டிஸ் தான் அதுதான் பண்ணணும் ப்ரோ. கண்டிப்பா நம்ம ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ப்ரோ படிச்சுட்டு தானே போவோம். படிக்காம போயிட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்து நம்ம என்ன வேணா எழுதிட்டு வந்தா மார்க்ஸ் வருமா? சேம் நீ என்ன வேணா உட்காந்து என்ன டிசிஷன் வேணா நான் எடுப்பேன்னு இருக்க முடியாது. ஆப்வியஸா ஒரு ட்ரையல் பார்க்கணும், ஆப்வியஸா அதுக்கான ப்ராக்டிஸை புரிஞ்சுக்கணும். அந்த சேர்ல உட்கார்றதுக்கான கீழே கமெண்ட்ஸ்ல என்ன தெரியுமா கேட்பாங்க, இதெல்லாம் தெரியாம நீங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளரா நின்னீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க ப்ரோ? இது ஒரு ஹிஸ்டரி லெகசி தான் ஆக்சுவலி விஜய் அண்ணா கிரியேட் பண்ணிருக்காரு. இப்பவுமே விஜய் அண்ணான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நோட் பண்ணீங்களா நீங்க அதை? எஸ், விஜய் அண்ணான் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா ஆட்சி கொடுப்பாருன்றதை நான் நம்புறேன். ஓகே, இப்போ தமிழ்நாடு சட்டசபை இதெல்லாம் நிகழ்வுலாம் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ அத பத்தி உங்களோட ஒபினியன் வந்து நீங்க என்ன ப்ரோ? ஆளுக்கு பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு பேச தெரியாம ப்ரோ முதல்வர் ஆயிருக்காரு. அதை தாண்டி மக்கள் அவங்கள நம்புறாங்க. ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம ஒரு லீடராகவும் அந்த நம்பிக்கையை விஜய் அண்ணா காப்பாத்துவாங்க ப்ரோ. அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஓகே ஓகே. இந்த 100 நாள்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மென்ட்லாம் வந்துட்டு கரெக்டா பண்ணிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் ஆட்சியோட அந்த பட்ஜெட் தாக்கல் இருக்கு இல்லையா, அதை விடவுமே எல்லாத்துலயுமே எல்லா துறையிலயுமே கூடுதலான பட்ஜெட்டை தான் ஒதுக்கியிருக்காரு. முக்கியமா உமனுக்கு, மகளிருக்கு நிறைய கூடுதலான பட்ஜெட் ஒதுக்கியிருக்காரு. பிகாஸ் என்னென்ன உமன்ஸ் வந்துட்டு சஃபர் ஆகுறாங்கன்றத அவர் பார்த்துருக்காரு. அவரால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக இது வரைக்கும் கொடுத்துருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கொஞ்சம் டைம் கொடுப்போம். மக்களுக்கு நான் பர்சனலாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆப்வியஸாக இப்போ நான் பேசினதுக்கப்புறம் என்ன போடுவீங்க, அவங்கள கேட்டிங்களா, நீங்கள் இவங்களை கேட்டிங்களா, இவங்களை மட்டும் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் என்னங்கிறேன், இப்போ தான் அவர் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் 5 வருஷம் இருந்திருக்காங்க, 10 வருஷம் இருந்திருக்காங்க, அப்புறம் 5 வருஷம் கேப் எடுத்து மறுபடியும் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம என்ன டைம் கொடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு, டைம் கொடுக்கணும் கண்டிப்பாக. நிறைய பேருக்கு புரியும், யங்ஸ்டர்ஸ்க்கு இது புரியும். அந்த ஆன்டிஸ், அங்கிள்ஸ், தாத்தாஸ், பார்ட்டிஸ் அவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, பட் புரிஞ்சுப்பாங்க நம்புறேன் ப்ரோ. டைம் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே டைம் இருக்கு இல்லையா, டைம் கொடுக்கணும். வாயை திறக்காமலையா போ சிஎம் ஆயிருக்காரு. சிஎம் ஆகுதுன்னு ஒரு சாதாரண விஷயம். அது ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ல நின்று சிஎம் ஆயிருக்காருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தானே. வாயை திறப்பாருன்னா ப்ரோ வளவளன்னு பேசுறவங்களா ப்ரோ? சிஎம் என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. எந்த முடிவு சரியா இருக்கும்ன்றத அந்த மேகதாது விஷயத்துல தானே ப்ரோ சொல்றீங்க? இல்ல, அவங்க சௌமியா அன்புமணி மேம் வந்துட்டு பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மேகதாது டேம் வந்துட்டு எங்களுக்கு நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. மேகதாது அணை வந்துட்டு கட்டவே கூடாது, அதுதான் தமிழ்நாடு மக்களோட மொத்த குரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சௌமியா அன்புமணி. கட்ட விட்டுருவாரா மக்கள்? நான் உங்களை கேட்குறேன், கட்ட விட்டுருவாரா? கட்டெல்லாம் விட மாட்டாரு. இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம எப்படி வேணா ஹேண்டில் பண்ணிட முடியாது. அங்க ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல, கர்நாடகாலயும் ஒரு சிஎம் இருக்காங்க, அண்ட் கர்நாடகாலயும் மக்கள் இருக்காங்க, கர்நாடகாலயும் ஒரு கூட்டம் இருக்கு. அவங்கள இவரு சமாளிக்கணும்னா எவ்வளவு திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டுல உட்காந்துட்டு பேசிடுறோம், பேசுங்கன்னு. அந்த சீட்ல உட்காந்துட்டு அவர் எவ்வளவு ப்ரெஷரை ஹேண்டில் பண்றாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம அதுக்கான டைம் கொடுக்கணும். கண்டிப்பா விஜய் நான் மேகதாதானதான் கட்டெல்லாம் விட மாட்டாரு, வாய்ப்பே இல்லை. ஓகேக்கா. இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கேக்குறாங்க, என்ன பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. என்ன பண்ணாங்க 100 days நீங்க என்ன பண்ணுவீங்க? 100 days நீங்க வந்துட்டு ஒரு பெஸ்டான ஆட்சியை கொடுத்துருவீங்களா? ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கே 3 years ஆகும். அந்த 3 yearsக்கு அப்புறமா தான் நீங்க டிகிரி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க எம்ப்ளாயி ஆக முடியும். அதுக்கப்புறமா தான் உங்க ஃபேமிலியை நீங்க ரன் பண்ண முடியும். ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும், ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கே உங்களுக்கு 3 years, யூஜி முடிக்கிறதுக்கே 3 years ஆகுறன்ற பட்சத்துல மொத்த தமிழ்நாடு எத்தனை மாவட்டம் ப்ரோ இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அதுல எத்தனை பேர் மக்கள் இருக்காங்க? அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் வழி நடத்துற இடத்துல விஜய் அண்ணா இருக்காரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ டைம் ஆகும்? நீங்க இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் இதை சொல்றேன். கண்டிப்பா இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். டைம் கொடுங்க மக்களே. கண்டிப்பா விஜய் அண்ணா நல்லா தான் பண்ணுவாரு. அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம விஜய் அண்ணா ஓட்டு போட்டிருக்கோம். கண்டிப்பா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு மாற்றத்தை நீங்க நிகழணும்னு நினைச்சு ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆப்வியஸா ஏடிஎம் கேடிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டும் நீங்க விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. இது அப்பட்டமான உண்மைதானே? இது உண்மைதான். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ரீல்ஸ் ஆட்சியா இருக்கு, ரியல் ஆட்சியாவே இல்ல. எல்லா அமைச்சரும் போயிட்டு நம்ம வந்து ஸ்கிரீன்ல ஒரு எத்தனை வருஷமா ப்ரோ பார்த்தோம் விஜய் சார்? எனக்கு 25 years ஆகுது. சோ 25 years ஆகும் நான் விஜய் சார். எனக்கு சரியா தெரியல, பட் ஸ்கிரீன்ல அவர் எத்தனை வருஷமா பார்த்துட்டு
ஓகே 33 to 35 years ஸ்க்ரீன்ல ஒரு மனுஷனை பார்த்துட்டு நம்ம அதே ஃப்ரேம்ல தானே அவரை பார்ப்போம் நேர்லயுமே. அதனால தானே நான் இது வரைக்கும் விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் சிஎம்மா இருக்காரு, பட் விஜய் அண்ணா நான் சொல்றதுக்கு ரீசன் இத்தனை நாளா அவர் விஜய் அண்ணாவை தான் நான் பார்த்தேன். விஜய் அண்ணாவை தான் பார்த்தேன், ஒரு ஆக்டரா பார்த்தேன். ஸோ அவர் நல்லது பண்ணும் போதும் சொசைட்டில இறங்கி நடக்கும் போதும் சிஎம்மா இருக்கும் போதுமே நான் அவர் விஜய் அண்ணாவை தான் பார்க்குறேன். ஸ்க்ரீன்ல பார்த்த மக்களுக்கு அது பழகிறதுனால சில தற்கொலைக்கு மட்டும் தான் அது ரீல்ஸ் ஆச்சியா தெரியுது ப்ரோ, எல்லாருக்குமே எல்லாம் இல்லை. ஆக்சுவலா தற்கொலைன்னு டிவிக்கு சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா இப்போ ஒரு மாற்றம் நிகழணும்னு சொல்லிட்டு விஜய் அண்ணாவை கொண்டு வந்திருக்காங்க. டைம் கொடுக்கணுன்றது டிவிகேயோட தொண்டர்களாகட்டும் தமிழக மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுது ப்ரோ. இந்த கால்வாசி பீப்புள், அதாவது ஒரு கோட்டரும் ஒரு பிரியாணியும் வாங்குறதுக்காக நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் தான் இது தெரியல. தெரிஞ்சும் வந்துட்டு கோட்டர் பிரியாணிக்காக நிக்கிறாங்க. தெரிஞ்சும் வந்துட்டு கோட்டர் பிரியாணிக்காக நிக்கிறாங்க. ஓகே ஓகே ஓகே, தேங்க்ஸ்க்கா.